ரூ. 2000க்கு என்னால வீட்டு வாடகை கூட குடுக்க முடியல ஒரு காலத்துலலாம். அந்த லைஃப நெனச்சு பார்த்தாலே அவ்ளோ கஷ்டமா இருக்கு. விவாகரத்து வதந்திக்கு வெற்றி வசந்துடைய பதிலடி என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். திருமணமாகி 8 மாதங்கள் ஆன நிலையில தன்னுடைய விவாகரத்து பத்தி பரவி வந்த சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா சீரியல் நடிகர் வெற்றி வசந்த் பதில் அளிச்சிருக்காரு. சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமா பிரபலமானவர் தான் நடிகர் வெற்றி வசந்த். அண்மையில கலாட்டா தமிழ் சேனலுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, சீரியல் பயணம் குறித்து மனம் திறந்திருக்காரு. குறிப்பா தன்னை பற்றி பரவி வரக்கூடிய வதந்திகள் குறித்தும் தனது கடந்த கால சிரமங்கள் குறித்தும் அவர் விரிவா பகிர்ந்திருக்காரு. சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமா பிரபலமான நடிகர் வெற்றி வசந்த் கடந்த நவம்பர் மாதம் சின்னத்திரை நடிகை வைஷ்ணவிய மணந்திருக்காரு. வைஷ்ணவி ராஜாராணி 2 பொன்னி சீரியல் மூலமா அறிமுகமானவங்க. இவங்களுக்கு திருமணமாகி 8 மாதங்கள் ஆன நிலையில விவாகரத்து அப்படின்னு பரவி வரக்கூடிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தன்னுடைய நேர்காணல்ல பதில் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெற்றி வசந்த் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி யாரிடமும் பெருசா பேசவும் இல்ல. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதாவது விஜய் சேதுபதிக்கு வில்லனா, சொகுசு பங்களால வாழ்க்கையா, விவாகரத்து என்னாச்சு அப்படின்ட்டு நிறைய கேப்ஷன் போட்டிருந்துச்சு. சோ என்னன்றதை தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வார்த்தைகள், இந்த கேப்ஷன் எல்லாமே என்னை விட என் குடும்பத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதுல இருக்க எதுவுமே உண்மை கிடையாது. நான் நடிகரா இருக்க சமயத்துல வதந்திகள், மக்களோட அன்பு, இது ரெண்டுமே கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா குடும்பம்னு வரும்பொழுது, மனைவி, பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது சிரிச்சு கடந்து போக முடியாது. அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துறதா இருக்கு. ஜாலியான கிசுகிசு, சும்மா கலாய்க்கக்கூடிய விஷயங்கள், சண்டை, தகராறுனா கூட பரவாயில்ல. பர்சனல் லைஃப்ல பிரிஞ்சுட்டாங்க, தப்பா ஏதோ நடக்குதுன்னு போது அது குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு வெற்றி வசந்த் சொல்லியிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல தன்னோட பர்சனல் லைஃப பத்தியும் பேசினாரு. மாசம் 2000 தான் வாடகை, அதை கூட கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது என்னோட ஹவுஸ் ஓனர் 1 வருஷமா நான் கொடுக்கல. அந்த மனுஷன் உதவுனாரு, அந்த நன்றியை தெரிவிக்க. அந்த சமயத்துல தான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா தனக்குன்னு வாய்ப்புகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த நன்றி கடனை நான் இப்பவும் நினைச்சு நிகழ்ந்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. சோ வெற்றி வசந்த் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சீரியல்ல பார்த்திருப்பீங்க. அதையும் தாண்டி அவருக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவர் சீரியல்ல பிஸியா இருந்துட்டு இருக்காரு. திடீர்னு டிவோர்ஸ் அப்படின்னு நிறைய வதந்திகள் வருது. இத பத்தி அவர் விளக்கமும் கொடுத்துட்டாரு. அதுல சொல்ற எதுவுமே உண்மை இல்லைன்னு. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.